Today Bible verse in Tamil. இன்றைய வசனம், நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, அன்பில் குறையப்பட்ட எபேசு சபை நிக்கலாய் மதஸ்தரின் தீமையை வெறுக்கிறது. நிக்கலாய் மதஸ்தரை வெறுக்காமல் அவர்களுடைய கிரியைகளை மட்டுமே எபேசு வெறுத்தது என்பது ஒரு நல்ல காரியம் என்று பாராட்டப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவும் நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுக்கிறார். எருசலேமில் ஆவியானவரால் பெந்தகொஸ்தே நாளில் எழுப்பப்பட்ட ஆதி திருச்சபையில் பந்தி விசாரணை செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட 7 பேரில் ஒருவரான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலா என்பவன் இந்த அமைப்பின் தலைவன் என்று கருதப்படுகிறது. நிக்கோ என்றால் வெற்றி கொள்ளுதல் என்றும், லாஸ் என்றால் மக்கள் என்றும் அர்த்தம். திருச்சபையின் விசுவாசிகளை மதக்குருகள் அல்லது போதகர்கள் அல்லது பிரபலமான ஊழியக்காரர்கள் மேற்கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வதையே இந்த மத இயக்கம் குறிப்பிடுகிறது. சபை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் இயங்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தனிப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஸ்தாபனங்களின் ஆதிக்கம் சபைகளில் வளர்ச்சி அடைந்து வருவதை பார்க்கிறோம். இதன் மூலமாகவே பல தவறான உபதேசங்கள் சபைகளில் உருவாகின்றன. ஜெபம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, எபேசு சபையிலும் கூட கர்த்தாவே, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்ற வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்த ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா, இப்படிப்பட்டதான காரியம் கர்த்தாவே எபேசு சபைக்கு ராஜா அப்பா உம்மால் பாராட்டப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோமே. நிக்கோலாஸ் என்பது என்ன என்று நாங்கள் தெரிந்து கொண்டோமே. நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, நிக்கோ என்றால் வெற்றி கொள்ளுதலும், லாஸ் என்றால் மக்கள் என்று அர்த்தம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோமே. அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, இவர்களுடைய இயக்கம், இவர்களுடைய அப்பா கோட்பாடு என்ன என்பதையும் நாங்கள் தியானிக்க முடியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களிலும் இப்படிப்பட்டதான ஊழியங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கும், ஸ்தாபனங்கள் தகப்பனே அதே அதிகமாய் வளர்ச்சி அடைவதும் கத்ததாமே ஸ்தோத்திரிக்கும் நாங்கள் வாசிக்கிறோமே கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரிகம் எல்லாவற்றிற்கும் கத்ததாமே உடைய பிள்ளைகளையும் உடைய ஆசிரியர்களையும் கத்ததாமே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எப்படியாக இன்னும் அநேக ரகசியங்களையும் சத்தியங்களையும் தேவன் தாமே நீர் எங்களுக்கு அறிவித்து உடைய ரகசிய வரைக்கும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் அப்படி செய்யப்படுதா நன்றி செலுத்துறவங்களை தாழ்த்திருப்பீங்க. சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்குங்கள். ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.